வணக்கம். இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணிக்காய் அல்வா. பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லலாம். இது வெள்ளை பூசணிக்காயிலேயே இந்த அல்வா பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்று உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். எதை எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருக்கும். அந்த மேலே விதை இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு, இந்த மாதிரி தோல் கொஞ்சம் கனமாக இருக்கும், அதை பார்த்து கட் பண்ணிக்கணும். தோலை மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ பின்னாடி உள்ள தோல் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்து க்ளீனாக வச்சாச்சு. இனி நம்ம திருக போகிறோம். இந்த சீவணும், கேரட் சீவுறதெல்லாம் நம்ம சீவிக்கிறோம். நான் சீவினதில் எனக்கு 2 கப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் காஞ்சதும் அந்த சீவின பூசணிக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கணும். எனக்கு 2 கப்பு கிடச்சிருக்கு. அது நல்லா நெய்யிலேயே வதக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதுலேயே பால் ஊற்றியும் வேக வைப்பாங்க வதக்கிட்டு. நான் இதில் பால் ஊற்றலை, பால் ஊற்றியும் வேக வைக்கலாம். ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றியும் வேக வைக்கலாம். நான் பால் ஊற்றாமல் தான் வேக வைக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வெந்ததும் 1 கப்பு சீனி போடுறேன். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 1/2 கப்பு சீனி போட்டுக்கோங்க. எனக்கு 1 கப்பு போதும்ன்ட்டு நான் 1 கப்பு போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறின உடனே அப்படியே மெல்ட் ஆகி உருகி தண்ணியாக இதாகிடும். அப்போ கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஃப்ளேம் வேணால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா சீனியும் அந்த பூசணிக்காயும் நல்லா ஒன்று சேரட்டும். இதை பரங்கிக்காயின்னு சொல்லலாம், பரங்கிக்காயின்னு சிலர் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் சைடு பூசணிக்காய் சொல்லுவோம், மஞ்சள் பூசணிக்காய்ன்னு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெள்ளை பூசணிக்காய் அது ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும், இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்காய்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது மஞ்சள் பூசணிக்காய். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். இது நெய் ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு தேவையாக இருக்கும், அதனால் ரொம்ப நெய் விடணும்னு அவசியம் இல்லை. நெய்யை ஊற்றி நல்லா கிளறிக்கங்க. அது நல்லா ஒன்று சேரட்டும், நெய்யும் அதுவுமா ஒன்று சேர்ந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி அது கொஞ்சமாக தூவிக்கங்க. ஏலக்காய் பொடி இப்போ கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஃபுட் கலரு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ரெண்டு ஸ்பூன் தான் போட்டால் நெய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நெய் இதுக்கு ரொம்ப தேவையே இல்லை, கம்மியாக ஊற்றினாலே போதும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு, கெட்டியாகிட்டுருக்கு. நெய்யெல்லாம் பாருங்கள் நல்லா வெளியே வருது. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
2 கப்புன்றது இவ்வளோ தான் வரும். அதனால் உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு 4 கப்புக்கு சீவிட்டு கூட செஞ்சுக்கலாம், கூட வேணுன்ற சொல்கிறப்போ. அல்வா பார்த்திங்கன்னா பீட்ரூட் அல்வா இருக்குது, கேரட் அல்வா இருக்குது, கோதுமை அல்வா, கோதுமையிலே 2 அல்வா இருக்குது. கோதுமை மாவுலையும் செய்யலாம், கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்தும் பண்ணலாம். அதே மாதிரி அசோகா அல்வா, வெரைட்டி அல்வாலாம் ஏகப்பட்ட அல்வா இருக்குது. அல்வானாலே டேஸ்ட்டாக இருக்கும், அது எந்த அல்வாவாக இருந்தாலும் சரி. பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரியை வறுக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்து நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கிறோம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்தால் போதும். அது வறுத்துடுச்சு. வறுத்த உடனே எடுத்து அந்த அல்வாவில் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறிட வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரியும் அல்வாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா கிளறி எடுத்துக்க வேண்டியது தான். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது. அவ்வளோ நல்லா இருக்கு அல்வா. அதை நம்ம கலர் கொடுத்ததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.